அரசு ஏன் இந்த தொழிலை செய்ய வேண்டும், போக்குவரத்து ஏன் அரசு துறையில் இருக்க வேண்டும், அதை ஏன் தனியாரிடம் கொடுக்கும் பொழுது இடதுசாரிகள் எதிர்க்கிறார்கள், குறிப்பாக சிஐடி ஏன் எதிர்க்கிறது, டைஃபி ஏன் எதிர்க்கிறது, எஸ்எஃப்ஐ ஏன் எதிர்க்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் எதிர்க்கிறது என்பதுதான் இப்போது கேள்வி. அரசாங்கம் ஒரு தொழிலை நடத்தும் பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள், கனவோடு படித்து வரக்கூடிய இளைஞர்கள், நான் படித்து முடித்தால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறையில் எனக்கு வேலை கிடைக்கும், ஒரு பாதுகாப்பான வேலை கிடைக்கும், நான் வேலைக்கு சேர்ந்து நிரந்தரம் ஆகிட்டால் லைஃப்ல செட்டில் ஆகிட்டேன்னு அர்த்தம் சொல்லுவாங்க பெரியவங்க. எங்கப்பா வேலை செய்கிறான் பையன், டிரான்ஸ்போர்ட்டில் வேலை கிடைச்சிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன கேட்பாங்க, கன்ஃபார்ம் ஆகிட்டானா? கன்ஃபார்ம்லாம் ஆயிடுச்சு, அப்பா செட்டில் ஆகிட்டான்பா பையன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 வயசு வரைக்கும் அவனுக்கு வேலை இருக்குதுன்னு அர்த்தம், சம்பளம் உத்தரவாதம்னு அர்த்தம். அப்போ ஈபியில் வேலை செய்கிறாரு, என்னப்பா பண்ணுறான் பையன், ஈபிக்கு போய்க்கிறாங்க, ஈபியில் வேலை செய்கிறான், கன்ஃபார்ம் ஆகிட்டானா? கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செட்டில் ஆகிட்டான்னு அர்த்தம். இப்போ அந்த வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. ஈபி தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம், நகராட்சி பேரூராட்சியில் செய்யக்கூடிய அத்தனை பணிகளும் தனியார் மயம். C&D கிளாஸ் என்று சொல்லக்கூடிய கடநிலை ஊழியர்கள் இனி நிரந்தர பணியாளராக இருக்க முடியாது என்று அரசு ஆணை பிறப்பிச்சாச்சு, தமிழக அரசு. ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள், நாங்கள் சமூக நீதி காவலர்கள், எங்களுக்கு திராவிட மாடல் அரசு என்று. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில் ஊர்ல. அதே மாதிரி சொல்றது திராவிட மாடல் அரசு, சமூக நீதி. எங்க சமூக நீதி வரும், எப்படி வரும்? இப்போ டிரான்ஸ்போர்ட் மொத்தம் தனியார் மயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்க சமூக நீதி? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி முழு நிலவு கூட்டம் ஒருத்தர் நடத்தினார். முழு நிலவு கூட்டம், அது என்ன கூட்டம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, மூத்த தலைவர், 10% இடஒதுக்கீடு நாங்கள் வாங்கியே தேர்வோம், கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, பிச்சு புடுங்கணும்னா பிச்சு புடிங்க, எங்க வைக்க போறீங்க? சுவரந்தாதானே சித்திரம் வரைய முடியும். அப்பதான் மொத்தத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துருக்கிறாங்களே, தனியார் கொடுத்துருவாரா 10% இடஒதுக்கீட்ட? அப்ப நீங்க முதல்ல எதுக்கு போராட்டம் நடத்தணும்? பொதுத்துறையை பாதுகாப்பதற்கான போராட்டம் நடத்தணும். ஏன் இந்த பொதுத்துறையை பாதுகாக்கணும்? இது மக்கள் சொத்து, மக்களுடைய வரி பணத்தில் உருவாக்கிய சொத்து. இதை யாரை வைக்கிறதுக்கு உரிமை கொடுக்கல. நம்ம யாருக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம்? எனக்கு வசதியான ஆட்சி பண்ணி கொடு, என்னுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான ஆட்சி பண்ணு, என்னுடைய ஊர் சுகாதாரமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னு ஆட்சி பண்ணு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும்னு ஆட்சி பண்ணு, கல்வியை வியாபாரமாக்காத எல்லாருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணும்னு ஆட்சி பண்ணு, எல்லோருக்கும் தரமான மருத்துவம் கொடுக்கணும்னு ஆட்சி பண்ணு. இதெல்லாம் மனசில் வச்சு தானே ஓட்டு போட்டோம். இல்லைங்க நாங்கள் ஓட்டு போடும் போது இல்லை அப்படி போடலைங்க, ஓட்டு போட்ட உடனே பிரைவேட் ஆக்கிடு டிரான்ஸ்போர்ட்டை, இபியை பிரைவேட் ஆக்கிடு, மொத்தத்தையும் கான்ட்ராக்டுக்கு விட்டுடு அப்படின்னு நினச்சா ஓட்டு போட்டோம் நம்ம. ஆனால் இவங்க நம்ம கிட்ட ஓட்டை வாங்கிக்கின்னு வேலை செய்யறது யாருக்கு வேலை செய்யறாங்க? கார்பரேட்டுக்கு வேலை செய்யறாங்க. இதுதான் பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் சொல்றோம். நாங்க சொன்னது வேணாங்க, நீங்க சொன்னது உங்களுடைய வாக்குறுதியில் இருக்கிறது. 4 ஆண்டு நிறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு பத்திரிகையில பெருசா விளம்பரம் கொடுக்கிறார். முதல் பத்திரிகையில, எல்லா பத்திரிகையிலும் வருது. ஆனா அந்த விளம்பரத்தில் தொழிலாளர்களுக்கான எந்த உரிமையும் சலுகையும் சம்பந்தமான ஒரு வார்த்தை கிடையாது. அரசு துறை பாதுகாக்கப்படும் என்பது சம்பந்தமாக எந்த விளம்பரமும் கிடையாது. எல்லாம் நான் ஓட்டுக்கு அரசியல் பண்றாரு. மகளிர் விடியல் பயணம் கொடுத்தா ஓட்டு வந்துடும் நினைக்கிறாரு, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு வந்துடும் நினைக்கிறாரு, அடுத்த எக்ஸ்டெண்ட் பண்ணி போறதுனா ஓட்டு வந்துடும் நினைக்கிறாரு. இப்படி ஓட்டு அரசியல் ரொம்ப நாள் பண்ண முடியாது ராஜா, வேலைக்காகாது. என்னுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது நான் மாற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். படிக்கிறான் பையன், படிக்கிறான், கனவோடு படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். எதனால? என் பையன் பிஇ முடிச்சுட்டு வந்தான்னா எங்கேயாவது ஒரு இன்ஜினியரிங் வேலை கிடைக்கும், என் பையன் நல்லபடியாக படிச்சுட்டு வந்தான்னா டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு இன்ஜினியர் ஜே ஆகலாம், ஏ ஆகலாம் அப்படின்ற கனவோடு படிக்க வைக்கிறான்.
ஒரு பிரைவேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா கொடுப்பாரா இவருக்கு வேலை? அப்படியே கொடுத்தா என்ன சம்பளம் கொடுப்பாரு? அத்துக்கூலி தானே, அத்துக்கூலி சம்பளம் தான். கேட்டா என்ன சொல்றாரு அரசாங்கம்? இதெல்லாம் நாங்க வந்து அவுட் சோர்சிங் விட்டுட்டோங்க. போன வாரங்க தாம்பரத்தில் தூய்மை பணியாளர்கள் மதுராந்தகத்திலேருந்து வராங்க, ரெகுலராக வேலைக்கு வராங்க. வரும்போது பட்டாளத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காலையில் 5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, தொடர் தாம்பரம் மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 20 பேர் கிட்டத்தட்ட அடிபட்டுட்டாங்க, அதில் 15 பேர் பெண்கள் அப்படின்னு வருது. காலையில் 5:30 மணிக்கு. உடனே நான் செங்கல்பட்டில் இருக்கிற நம்மளுடைய சிஐடியினுடைய மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி அதை போய் உடனடியே பாருங்க, செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்கன்னா அவர் போய் பார்த்தார். அதுக்கப்புறம் தாம்பரம் மாநகராட்சியிலே நம்ம சங்கம் இருக்கு, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அடிபட்டுட்டாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து பேசணும், அவங்களுக்கு உடனடியாக அவங்கள இஎஸ்ஐ ஸ்கீமில் இருக்கிறவங்க அவங்க, அதனால அவங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணா அப்போதான் தெரியுது எவனுக்கும் இஎஸ்ஐ கார்டே கொடுக்கல. யார் தெரியுமா கான்ட்ராக்டு? அவர்லேண்டு என்ற ஒரு நிறுவனம், அது திமுகவினுடைய கனிமொழியினுடைய பினாமி அப்படின்னு அவர் சொல்றார். அவர்லேண்டு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வைத்தியெல்லாம் பண்ணிட்டு தாம்பரம் கார்பரேஷனுடைய அந்த அங்கே இருக்கிற அதிகாரி இருக்கிறார் இல்லைங்களா, அவர் தானே கார்பரேஷனுடைய அதிகாரி, அவர் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு, அவர் ஐஏஎஸ், அவர் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணார். பேச்சுவார்த்தைக்கு போயிடணும். இப்போ நம்ம என்ன கேட்டோம், சார் இது வந்து அரசாங்கத்தின் தாம்பரம் மாநகராட்சியினுடைய குப்பையாளுறாங்க, அடிபட்டுட்டாங்க, அவங்களுக்கு இஎஸ்ஐ இருக்கா இல்லையா? இருக்குங்க, அப்புறம் ஏன் அவங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அப்புறம் பார்த்தா கார்டு கொடுக்கல, கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறான். குறைஞ்சபட்ச சம்பள சட்டத்தின்படி கூட சம்பளம் கிடையாது. இது இந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது. இதுதான் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளியினுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய இயந்திரமாக மாறிவிட்டார்கள்.